பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில பொறுப்பாளர்கள் நியமனம் கேள்விப்பட்டியா மேன்? இன்னும் லிஸ்ட் வரலன்னு சொல்றாங்களே தவிர. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிய போகுது, இன்னும் மாவட்ட செயலாளர் கூட இல்லையான்னு கட்சிக்குள்ளே முணுமுணுப்பு வந்துச்சான். அதான் பொறுப்பு போட சொல்லியிருக்காங்களே தவிர. ஆமா, கட்சியோட மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை செஞ்ச தாவேகா தலைவர் விஜய் பிப்ரவரிக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னது உண்மைதான். அதுக்கு ஏதாவது டீசர்ட் டெய்லர்னு வெளியிடுவாங்களா தவிர. மாவட்ட பொறுப்பாளர்கள் யார் யாருன்னு கடுமையான போட்டியே நடக்குது மேன். ரசிகர் மன்றத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் கட்சிக்காக உழைக்க காத்திருக்கும் தொண்டர்களுக்கும் பொறுப்பு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் நிர்வாகிகள் தான் தவிர முடிவு எடுக்க முடியும். எஸ், கரெக்டா தான் சொல்றேன் மேன். விஜய் நடிகரா இருக்கும்போது ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் தான் இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர். விஜய் நடிகரா இருக்கும்போது மேனேஜரா இருந்தவர் தான் இப்போ கட்சியோட பொருளாளர். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க தவிர? நான் ஒன்னும் சொல்ல வரல மேன். கட்சிக்குள்ள ரசிகர்களுடைய செல்வாக்கு தான் அதிகமா இருக்குதுன்னு புதுசா கட்சியில சேர்ந்தவங்களும் நினைக்கிறாங்களாம். நல்லதுதானே தவிர, கட்சி வளர்ச்சி அதிகரிக்குமே. எஸ், அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால மாவட்டங்களை அதிகப்படுத்தி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யறாங்க. தொகுதி வாரியா மாவட்ட செயலாளர்கள், அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு பொறுப்பு வருது மேன். அப்படின்னா மாவட்டங்கள் எண்ணிக்கை விட மாவட்ட செயலாளர்கள் அதிகமா இருப்பாங்களே தவிர. இதுக்கு பேரு நிர்வாக ரீதியான மாவட்டங்கள். திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒண்ணுதான். ஆனா என்ன தவிர கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு மத்த கட்சியில எல்லாம் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடுமையான போட்டி வரும்போது புதுசா மாவட்டங்களை உருவாக்கி, அதாவது வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மாநகர் மாவட்டம், புறநகர் மாவட்டம், இப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்லி 2 பேருக்கு மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. அப்படின்னா முன்கூட்டியே விஜய் பிரிச்சு கொடுக்கிறாரா தவிர? அதானே அப்படித்தான் நாம நினைக்கிறோம். ஆனா கட்சிக்குள்ள இப்பவே போட்டியா இருக்குது. அது கட்சியோட வளர்ச்சிக்கானதா இல்ல பதவி பிடிக்கிற ஆசையான்னு தலைமை யோசிக்குது மேன். நிறைய பொறுப்புகள் இருந்தா நிறைய கட்சி வேலை எல்லாம் நடக்குமே தவிர. கரெக்ட், அதுதான் கணக்கு. அதனால தான் 234 தொகுதிக்கும் வேலை செய்யற விதமா குறைஞ்சது 100 மாவட்ட செயலாளர் இருக்கணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க மேன். தேர்தல் வரைக்கும் அப்படிதானே தவிர. 2026 தேர்தல் வரைக்கும் இப்போதைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலை செய்வாங்க. அப்புறமா அவங்களோட செயல்பாட்டை பொறுத்து மாறும். அதுதானே அரசியல். சர்தான் தவிர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.